குருவி ரொம்பவே ஏழை. குருவிக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. பஜார்ல ஒரு சின்ன ஃப்ரூட் ஷாப் வச்சு நடத்திட்டு இருந்தது குருவி. அதில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வித்துட்டு இருந்தது. ரொம்ப கம்மியான விலையில ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஹெல்த்துக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்பவே நல்லது. எல்லாரும் வாங்க, வாங்கிட்டு போங்க. சாப்பிட்டு ஹெல்தியா இருங்க. வாங்க வாங்க எல்லாரும் இந்த ஃப்ரூட் ஷாப்க்கு வாங்க. அப்போ காகம் அங்க வந்தது. குருவி, எவ்வளோ இந்த ஆரஞ்சு? 50 ரூபாய். இந்த ஆப்பிள் 100 ரூபாய். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணும்னு. அப்போ அங்க குட்டி குருவி அழுதுட்டே வந்தது. அம்மா அம்மா, குக்கு என்ன அடிச்சிட்டான். செல்லம், உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சண்டை போடக்கூடாதுன்னு. அப்பவும் நீ சண்டை போட்டுட்டு வர. நாளையில இருந்து நான் உன்னை வெளியவே விளையாட அனுப்ப மாட்டேன். உனக்கு அடிபட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? டின்டு குட்டி குருவியை சமாதானம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ இந்த சைட்ல காகம் ஃப்ரூட்ஸை திருடி அதோட பேக்ல போட்டுட்டு இருந்தது. காகம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. மன்னிச்சிடுங்க, குழந்தைய சமாதானப்படுத்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணும். குருவி, நீ ரொம்ப விலை அதிகமா விற்கிறியே. இவ்வளோ அதிகமா கொடுத்து என்னால் பழம் வாங்க முடியாது. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. ஃப்ரூட் சாப்பிட்ற காலெல்லாம் போயிடுச்சு போல. நான் தானியத்தை சாப்பிட்டே வாழ்ந்துக்கிறேன். காகம் திருடின ஃப்ரூட்ஸை எடுத்துட்டு பறந்து போனது. ஈவினிங் குருவி கணக்கு பார்க்குறப்போ கம்மியாக காசு இருந்தது. ஆனால் ஃப்ரூட்ஸ் நிறைய வித்து இருந்தது. இன்னைக்கு நிறைய ஃப்ரூட்ஸை வித்திருக்கேன். ஆனா ஏன் காசு கம்மியா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நான் சரியா கணக்கு போடல போல. நான் எதையோ எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் போல. என்னங்க, இந்தாங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க. நாளைக்கு கொஞ்சம் அதிகமா காசு கொடுங்க. பழம்லாம் ரொம்பவே அதிகமா விலை விற்குது. சரி, நாளையிலிருந்து அதிகமா காசு கொண்டு போ. ஆனா இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை தான் வாங்கிட்டு வரணும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன். நான் இந்த பணத்தை வச்சு கோல்ட் நெக்லஸ் வாங்க போகிறேன். ஃப்ரூட்ஸை டெய்லியும் திருடியே கொண்டு வந்துடுவேன். அடுத்த நாள் காகம் மறுபடியும் குருவியோட பழக்கடைக்கு போனது. காகம் அக்கா, இன்னைக்காச்சு ஏதாவது வாங்குவீங்களா இல்லை விலை கேட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது வாங்கிட்டு தான் போவேன். அங்க ஒரு புறா வந்தது. குருவி, இந்த மாம்பழம்லாம் எவ்வளோ? அது 60 ரூபாய் அண்ணா. ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும். சரி, 1 கிலோ கொடு. குருவி புறாக்கு மாம்பழம் கொடுத்துட்டு இருந்தது. காகம் அந்த கேப்ல ஃப்ரூட்ஸை திருடிடுச்சு. காகம் அக்கா, சீக்கிரமா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. எந்த பழம் வாங்கிட்டு போக போறீங்க? குருவி, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். இவ்வளோ காசு கொடுத்து பழம் வாங்குறதுக்கு பதிலா நான் தானியத்தை சாப்பிட்டுக்கிறேன். சொல்லிட்டு வேகமா திருடின பழத்தோட பறந்து போனது. இந்த காகம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கே. டெய்லி வருது, விலை கேக்குது, எதுவுமே வாங்காம போயிடுது. ஈவினிங் கணக்கு பார்க்கறப்போ திரும்பவும் காசு கம்மியா இருந்தது. அட, என்ன இது? நேத்தும் காசு கம்மியா இருந்தது, ஃப்ரூட்ஸ் நிறைய வித்து இருந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கே. குருவிக்கு காகம் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் நினைக்கிறேன் இந்த காகம் டெய்லி ஃப்ரூட்ஸை திருடிட்டு எடுத்துட்டு போகுதுன்னு. நாளைக்கு அந்த காகத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்காக போய் கழுகு கிட்ட நாம உதவி கேட்போம். அடுத்த நாள் குருவி சீக்கிரமா கடைக்கு போனது. கழுகு பக்கத்துல காய்கறி கடை வச்சுட்டு இருந்தது. குருவி கழுகு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்டது. அந்த காகம் ரொம்பவே ஏமாத்தோம். சரி, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அந்த காகத்தை கையும் களவுமாய் பிடிக்கிறேன். நீ கவலைப்படாத, இன்னைக்கு மாட்டட்டும், அப்புறம் இருக்கு அந்த காகத்துக்கு. பறவைங்க ஒருத்தரா கடைக்கு வந்து பழம் வாங்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல காகமோ வந்தது. கழுகு காகத்தை கவனிச்சுட்டே இருந்தது. குருவி, இன்னைக்காச்சு பழம்லாம் விலை குறைஞ்சிருக்கா இல்லையா? காகம், உங்களுக்காகவே இன்னைக்கு நான் விலையே கம்மியா விற்கிறேன். அப்போ அங்க ஒரு பறவை வந்தது. குருவி, எனக்கு 1 கிலோ ஆப்பிள் கொடு. எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. குருவி ஆப்பிள் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது.
அப்போ இந்த சைடா காகம் பழத்தை திருடி பேக்ல போட்டுட்டு இருந்தது. இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? குருவி, நான் காசு கொண்டு வரவே மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். சொல்லிட்டு திரும்பி பார்த்தப்போ கழுகு இருந்தது. இரு கொஞ்சம் பேக்கை காமி, நான் செக் பண்ணணும். பேக்ல பார்த்தா நிறைய பழம் இருந்தது. கழுகு காகத்தை அடிச்சது. உன் புருஷனை கூட்டிட்டு வா, நீ செஞ்ச வேலையை சொல்லணும். அங்க ராமு காகமும் வந்தது. நீ டெய்லி பழம் வாங்க என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போறியே, என்ன பண்ண? இங்க இருந்து திருடி தான் பழத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கியா? அப்ப அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண? நான் அந்த காசை சேர்த்து வச்சு கோல்ட் நெக்லஸ் வாங்கலான்னு நினைச்சேன். ராமுக்காகவும் அதோட பொண்டாட்டி காகத்தை அடிச்சது. குருவி கிட்ட மன்னிப்பும் கேட்டது. இவ்வளோ நாள் திருடி கொண்டு வந்த பழத்துக்கான காசோ கொடுத்தது. ஒரு ஜங்கல் ரொம்ப பச்சையா செழிப்பா இருந்தது. அங்க வாழற எல்லா பேர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காகம் வேற ஜங்கல்ல இருந்து புதுசா இந்த ஜங்கலுக்கு வந்தது. இவ்வளோ பச்சையான ஜங்கலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஜங்கலை முழுசா சுத்தி பார்த்தது. சுத்திட்டு ஒரு ரிவர் பக்கத்துல போய் ரெஸ்ட் எடுத்தது. இந்த ஜங்கல் ரொம்ப அழகா இருக்கே. நாம இங்க இருக்கணும்னா நாம ஒரு நல்ல ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும். அப்போதான் இந்த ஜங்கல்ல வாழ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க ஒரு குருவி வந்தது. குருவி, நீ ரொம்ப அழகா இருக்கியே. நானு பக்கத்து ஜங்கல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஜங்கல்ல இப்போதான் என் புது கூட்டையும் கட்டினேன். காகோ, நீ கூட ரொம்ப அழகா தான் இருக்க. எங்களோட இந்த ஜங்கல்ல உன்னை நான் வெல்கம் பண்றேன். எனக்கு இங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. நான் யார் கூடயாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா? இந்த ஜங்கல்ல நாம எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கோம். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி நீ என் ஃப்ரெண்டு. நாளையிலேருந்து நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு தேட போவோம். சரி, அப்போ நான் நாளைக்கு என்னோட வீட்டில் வெயிட் பண்றேன். நீ வந்து என்னை கூட்டிட்டு போ குருவி. சரி காகம், இப்போ நான் கிளம்புறேன். காகம் அதோட கூட்டுல தூங்கினது. அடுத்த நாள் புறா அதோட வீட்ல இருந்து வெளியே வந்தப்போ காகத்தை பார்த்தது. இது என்ன புது கூடா இருக்கே. இந்த காகமும் புதுசா இருக்கே நம்ம ஜங்கலுக்கு. புறா காகத்துக்காக ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போனது. காகம், எழுந்துடு, காலையில ஆயிடுச்சு. நான் பக்கத்து ஜங்கல்ல இருந்து வந்தேன். ரொம்ப தூரம் பறந்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. அதனால தான் இவ்வளோ நேரம் தூங்கினேன். நான் பக்கத்துல இருக்கிற வீட்டில் தான் இருக்கேன். ஓ, அந்த வீடா? அந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கே. இந்த வீடு எங்க அப்பா எனக்காக கட்டினது. நான் உனக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிடு. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. நான் கேட்காமயே எனக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நாம அந்த குருவி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது தப்பா போச்சு. அந்த குருவினால ஒரு யூஸும் கிடையாது. பேசாம அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு நாம இந்த புறா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். காகோ, என்ன யோசிச்சுட்டே இருக்க? நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கதா யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால என்ன? நாம பக்கத்துல இருக்கோம். நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நாளையில இருந்து சேர்ந்து சாப்பாடு தேட போவோம். புறா அங்கிருந்து கிளம்பினது. காகம் புறா கொண்டு வந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தது. குருவி பறந்து வந்துட்டு இருந்தது. நாம ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு காகத்தை கூட்டிட்டு போகணும். முதல்ல அவ வீட்டுக்கு போவோம். குருவி காகத்தோட கூட்டுக்கு வந்தது. ஃப்ரெண்ட், போலாமா? ஃப்ரெண்டா? யார் உன் ஃப்ரெண்டு? நானும் உன் ஃப்ரெண்டு கிடையாது. என்ன சொல்ற காகம்? நீ தானே நேத்து வந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்ட. இப்போ யார் ஃப்ரெண்டுன்னு கேக்குறியே? நீ ஒரு குருவின்னு தெரியாம நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சேன். உன்னால ஒரு யூஸும் கிடையாது. போ, நீ என் ஃப்ரெண்டு கிடையாது. அதோ எதிர் வீட்டில் இருக்காங்க பாரு, அந்த புறா தான் என்னோட ஃப்ரெண்டு. குருவி அங்கிருந்து கிளம்பி போனது. காகம் புறா கூட சாப்பாடு தேட கிளம்பி போனது. நைட் ஆனதும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. காகோ,
நாளைக்கு நான் வெளியே போறேன். நீ தான் எனக்கும் சேர்த்து சாப்பாடு தேடி கொண்டு வரணும். அவ்வளோதானே ஃப்ரெண்ட், இது கூட நான் செய்ய மாட்டேனா? நான் கொண்டு வரேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா. அடுத்த நாள் காகோ சாப்பாடு தேட கிளம்பி போனது. புறா வெளியே போனது. காகோ ஜங்கல் ஃபுல்லா சாப்பாடு தேடிட்டு இருந்தது. அப்போ அதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சஸோட ஸ்மெல் வந்தது. அட, இவ்வளோ ஆரஞ்சு இருக்கே இங்க. அங்க ஒரு குருவி உட்கார்ந்துட்டு இருந்தது. இந்த ஆரஞ்சு மரம் உங்களுடையதா? அப்புறம் பின்ன என்ன உன்னுடையதா? தானே இங்க உட்கார்ந்து இருக்கேன். அப்ப இது என்னுடைய மரமா தானே இருக்கும். சரி சரி, கோவப்படாதீங்க. நான் வேற ஜங்கல்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஸ்மெல் பார்த்துட்டு நான் இங்க வந்துட்டேன். நான் இந்த மரத்துல தான் உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு பசிக்கிறப்பெல்லாம் இதுல இருந்து ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். இப்படிதான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓஹோ, இது ரொம்ப ஜாலியான வாழ்க்கையா இருக்கே. நாம புறா கூட அவசரப்பட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டோம் போல. பேசாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிட்டு நாம இந்த குருவியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நாமளும் டெய்லியும் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். நான் ஒரு புறாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன். ஒரு நாள் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு நான் தான் சாப்பாடு தேடி கொண்டு வரணும்னு சொல்லிட்டா. நான் என்ன அவனுக்கு வேலைக்காரனா? நான் இங்க தனியா தான் இருக்கேன். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. நாம 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இங்கவே தூங்கலாம். இனி நீ தான் என்னோட ஃப்ரெண்டு. இந்தா ஒரு ஆரஞ்சு சாப்பிடு. இப்படி ஈவினிங் ஆனது. ஈவினிங் ஆனதும் புறா காகத்தோட வீட்டுக்கு வந்தது. காகோ, எங்க என்னோட சாப்பாடு? சாப்பாடா? நான் எதுவும் கொண்டு வரல. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான். இனி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிக்கிறேன். புறா தன்னோட வீட்டுக்கு போனது. குருவி புறாக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. அந்த காகோ என் கூடயும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணது. இப்போ உங்க கூட அந்த காகோ நல்ல காகமே கிடையாது. அதோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை. நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் என் ஃப்ரெண்டோட ஆரஞ்சு ட்ரீல போய் ஆரஞ்சு சாப்பிட போறேன். உங்களுக்கு வேணும்னா என் கூட வாங்க. காகோ ஒரு கூடைய கொண்டு போனது. இந்த காகோ என்ன சொல்லிட்டு போகுது? நம்ம ஜங்கல்ல எந்த குருவிக்குமே ஆரஞ்சு ட்ரீ கிடையாது. அது கழுகோட மரம் தானே. கண்டிப்பா அந்த குருவி காகத்தை முட்டாளாக்கி இருக்கு. எங்க நம்ம ஃப்ரெண்டை காணுமே. சரி, வர வர நாமளே ஆரஞ்சஸை பறிப்போம். காகம் கூடு ஃபுல்லா ஆரஞ்சஸை பறிச்சது. அப்போ அங்க கழுகும் அந்த குருவியும் வந்தது. கழுகண்ண, நான் ஒரே ஒரு ஆரஞ்சை பறிச்சதுக்கு என்னை இவ்வளோ நாள் உங்க வேலைக்காரனா வச்சிருந்தீங்க. அங்க பாருங்க, அந்த காகம் எவ்வளோ பறிச்சிருக்கு. இனிமே அவனை உங்க வேலைக்காரனா வச்சுக்கோங்க, என்ன விட்டுருந்தேன்னா. காகம் இதை கேட்டு ஷாக் ஆனது. குருவி, நீ என்ன ஏமாத்திட்டல? கழுகு காகத்தை நல்லா அடிச்சது. காகத்தை தன்னோட வேலைக்காரனா வச்சுட்டு அந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி ஊத்த சொன்னது.